Hi friends, welcome to our channel Me and My Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகுற மாதிரியான ஃபேஸ் ஸ்க்ரப் வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இன்வைட் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இப்போ நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணக்கூடிய இந்த டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். சோ தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த ஸ்க்ரப்பிங் அப்படின்றது நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்னே சொல்லலாம். ஸ்க்ரப்பிங் வந்து எதுக்காக பண்றோம்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்க்ரப்பிங்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்றோம். ஸ்க்ரப்பிங் பண்றதுனால நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி ரிமூவ் ஆகுறதுனால நம்மளோட ஸ்கின் டோன் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்ல பிம்பிள் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதோட நம்மளோட ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது நீங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலரா அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க டிஐஒய் வீட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றீங்க, ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்க ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க போடக்கூடிய ப்ராடக்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ள அப்சார்ப் ஆகாம இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல அப்சார்ப் ஆகி நம்ம என்ன விஷயத்துக்காக அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றோமோ அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதோட பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டாவே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்கின்னை டச் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபாலோ பண்றோம். இந்த ஸ்க்ரப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்த எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு ஸ்கின் டைப்பை பொறுத்து. ஒரு சிலருக்கு வந்து சூட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து சூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா ஸ்க்ரப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து இன்னும் ஆயிலினஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்றது பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். வீக்லி ட்வைஸ்னா அடுத்தடுத்த நாள் பண்ணிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 days ஒன்ஸ் வந்து பண்ணுங்க, அது வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பிங் அப்படின்ற விஷயத்த யாரெல்லாம் எப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவான பிம்பிள்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல காயம் பட்டிருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த டைம்ல ஸ்க்ரப்பிங் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பிங் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எவ்வளவு நேரம் ஸ்க்ரப்பிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரப்பிங் பண்ற ப்ராசஸ்க்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் வந்து நீங்க வாஷ் பண்ணிருக்கணும். ஃபேஸ் ஸ்க்ரப் பண்றது பாத்தீங்கன்னா 30 செகண்ட் டு 40 செகண்ட் தான் பண்ணணும், ஜாஸ்தியா பண்ண வேண்டாம். இப்போ ஓரளவுக்கு ஸ்க்ரப்பிங்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த ஸ்க்ரப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகுற மாதிரியான ஸ்க்ரப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் சூட் ஆகுற மாதிரியான ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற ஒவ்வொரு ஸ்க்ரப்புக்குமே பேசிக்காக 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, இன்னொன்று வந்து தேன். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீடியன்ட் சேர்த்து ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் 1/2 ஸ்பூன் தேன் எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி ஜூஸ் இல்லைன்னா பொட்டேட்டோ ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் வந்து எப்போவுமே குறகுறப்பாக இருக்க மாதிரி இந்த டெக்ஸ்சரில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கான ஸ்க்ரப் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவில் 1/2 ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடும். அடுத்த ஸ்க்ரப் பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, அப்புறம் ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவில் 1/2 ஸ்பூன் தேன் கலந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அவங்க வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் 1/2 ஸ்பூன் தேன் கலந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்க்ரப்பில் இருந்து என்னோட ஆயிலி ஸ்கினுக்கு சூட் ஆகக்கூடிய அந்த டொமேட்டோ ஜூஸ் ரெடி பண்ண ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஈரமான கிளாத் வச்சோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சோ முகத்தை வந்து தொடச்சி எடுத்துகிட்டு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரியான ஃபேஸ் ஸ்க்ரப்லாம் வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.